இன்டர்வியூக்கு போகிறப்போ இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. நம்ம இன்டர்வியூக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்போம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 to 40 கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அதில் சில பேர் இங்கிலீஷ் நல்லா போல்டாக பேசுவாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, நல்லா டேலண்டட் பர்சனாக நமக்கு தெரிவாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ வி ஷுட் ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் அவர் குவாலிட்டிஸ் ஃபஸ்ட். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசுகிறப்போ எனக்கு ஒரு மூவி நேம் ஞாபகம் வருது. அதான் வேலையில்லா பட்டதாரி. வேலையில்லா பட்டதாரி பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஷன் வரைக்குமே ஒரு பொறுப்பே இல்லாத பையனை தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்ட் பண்ண ஆரம்பிப்பார். அவர் எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்ட் பண்ணி அவரோட கடமைகளை அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரோ அப்போ அவருக்கு ஜாப் லெட்டர் தேடி வரும். அதே பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க. அது அவர் வேணான்னு சொல்லியிருந்தாலும் அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதே கம்பெனிக்கு 20 டைம்ஸ்க்கு மேலே அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பார். அப்போல்லாம் செலக்ட் பண்ணாதவங்க அவர் எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்ட் பண்ணி அவரோட ஒர்க்கை அவர் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அப்போ அவரோட ஆஃபர் தேடி வரும். ஸோ இதே தாங்க லைஃப்பில் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ ஹோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக லைஃப் சீரியஸாக மாறும். ஸோ லாஸ்ட் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு 2 to 5 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுருந்துருப்பீங்க. அதை ஒரு டாஸ்க்காக எடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதை கம்ப்ளீட் பண்ண என்ன டாஸ்க் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேரும் பண்ணுங்கள்.